கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய அன்பை அறியாத குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களையும் அவர் தடை செய்து ஊழியத்திற்கு எதிராய் நின்று பிற்காலத்தில் கிறிஸ்துவனுடைய அன்பினால் தொடப்பட்டு இன்றளவும் கர்த்தருடைய ஊழியத்தை ஊக்கமாக செய்து வருகிற ஒரு அருமையான ஊழியரை சந்திக்கவிருக்கிறோம். அவரோடு கூட நாம் பேசுவோம். ஐயா, உங்க பேரு, உங்க குடும்ப பின்னணி, அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, உங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு, இந்த படிக்கிற பருவம் எல்லாம், கிறிஸ்துவை அறிந்த குடும்பமா அறியாத குடும்பமா, எந்த புள்ளியில நீங்க ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்க, எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்லுங்க. என்னுடைய பேர் இந்து பேர் பார்த்தீங்கன்னா குப்புசாமின்னு பேர் எனக்கு வச்சாங்க. என்னோட பிறந்தவங்க வந்து 4 பேர். அதுல 2 பேர், 3 ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, பாக்கி 3 பேர் இருக்கோம். அதுல எனக்கு மேரேஜ் ஆகிட்டு பாக்கி 2 தம்பி, ஒரு தம்பி இருக்காங்க, இன்னொரு தம்பி இருக்கிறாங்க. அடுத்து என்னுடைய பின்னணி பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய பின்னணி வந்து இந்து பின்னணி தான். இந்து குடும்பம் தான், ஃபுல்லாவே எல்லாம் பக்தி வேலாக்கத்துல வாழ்ந்த குடும்பம் தான். நிறைய கோயில்களுக்கு அப்படி இப்படி போய் சுத்தி திரிஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் என்னை தொட்டாரு. நான் 10th படிச்சு முடிச்சுட்டு பெங்களூர் வேலைக்கு போனோம். இன்ஜினியரிங் வேர்ல்ட் கம்பெனில போய் வேலை பார்த்தேன். அப்போ அந்த நேரத்துல தான் ஆண்டவர் எனக்கு வந்து என்னை பின்தொடர்றாரு. அது எனக்கு தெரியல. கம்பெனி முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு வரும்போது சின்ன ஒரு கைப்பிரதி பேப்பர் வந்து ஒரு செடியில மாட்டிக்கிட்டு அசைவாடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, என்னவா இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது தமிழ் பேப்பர். பெங்களூர்ல அதை போய் தமிழ் படிக்கிறது கொஞ்சம் ரேரு. அதை எடுத்து படிக்கும்போது அதுலதான் சங்கீதம் 23:1 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நான் தாட்சி அடையேன், அந்த வசனம் அதுல இருந்துச்சு. ஆனா அது பைபிள் உள்ள வசனமா இல்ல வேற எதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கவிதை எழுதுறதுல எனக்கு ரொம்ப ஆசை. கவிதை நிறைய எழுதி இருக்கிறேன். அதாவது நம்ம இலங்கையில முன்னாடி நடந்ததுங்களா, இலங்கையில நடக்கும். என்ன நடக்கும்? இலங்கையில இருந்து நமக்கு ஒளிபரப்புவாங்க. வானொலி ஒளிபரப்புவாங்க. அப்புறம் அதுக்கு கவிதை எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கீங்க. சரி சரி. அவங்க பரிசுலாம் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் அந்த கவிதை நடையில எனக்கு ஆசை வந்ததுனால இதையே ஒரு கவிதை நினைச்சு லெட்டர் எழுதும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் அப்புறம் லெட்டர் எழுத ஆரம்பிங்க. இது அப்படியே நாளடையில என்ன உருவாக்கிருச்சு, கிறிஸ்துக்குள்ள உருவாக்கிருச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது தமிழ் ஐயா வந்து என்ன நடத்துனா ஒரு பாடம் நடத்துவாங்க. அதாவது மறுமலர்ச்சி பாடல்னு ஒரு பாடல் தமிழ்ல வரும். அதுல வந்து எல்லா கடவுளையும் குறிச்சு இருக்கும். ஆமா ஆமா. அதுல கிறிஸ்து சிலுவை தூக்கிட்டு போறதை வச்சு அவர் ரொம்ப சிறப்பா நடத்தினார் ஐயா, தமிழ் ஐயா. அப்படி நடத்தும் போது நான் அதுல இப்ப 28 பேர்ல நான் ஒருத்தன் அழுதுட்டேன். என்ன அறியாம நான் அழுதேன். அதுக்கப்புறம் முதல் தட்டி கொடுத்து ஏன்டா அழுகுறேன்னு சொல்லி கேட்டு என்னை பலப்படுத்தினாரு. எனக்கு தெரியல, எருசலேம் மீதுல வந்து சிலுவையை தூக்கிட்டு போறது வந்து எனக்கு அவரு பாடம் நடத்தின பாடல். அப்ப பைபிள் எனக்கு தெரியாது. இந்து பக்தி வேற இருக்கிறதுனால எனக்கு அது தெரியாம இருந்தது. அப்புறம் அதுதான் எனக்கு அடிப்படை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவாண்டியில வர ஆரம்பிச்சது. கிறிஸ்துவாண்டியில இளமை கருத்துல பாத்தீங்கன்னா ஏன்னா வழக்கம் போல எல்லாருமே சண்டை வம்பு இப்படிதான் அந்த சூழ்நிலையில தான் போயிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டம் வரும்போது பாத்தீங்கன்னா திருமணத்துக்குன்னு ஏற்பாடு பண்ணும்போது சோசியத்தை பாக்குறாங்க. அதுல கேட்ட நட்சத்திரம், நாகதோஷம், இப்படி பல விதமான தோஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு கேட்கற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு நமக்கு செட் ஆகல. எல்லாம் இந்துல இருக்கிறதால அதே கேட்டகரியில உள்ளவங்க தான் பாக்குறாங்க. கேட்ட நட்சத்திரம்னா கேட்ட நட்சத்திரம் தான். இப்ப நாகதோஷம் இருக்குன்னா அதே மாதிரி பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கணும், அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண இனிமே இந்த மாதிரி இதுக்கு போக கூடாது, நம்ம திரும்பவும் பெங்களூர் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு வேலைக்கு போயிட்டேன். அப்ப போய் தான் ஆண்டவர் சந்திச்சாரு. சந்திச்சு இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாருங்க.
ஓகே. எப்படி நீங்க ஆண்டவர் ஓகே ஆரம்பம் புரிஞ்சது. ம். இயேசுதான் ரட்சகர்ன்னு எப்படி தெரிஞ்சது? இவர்தான் ஆண்டவர். இது இவர்தான் சத்தியம் அப்படிங்கிறது எப்ப புரிஞ்சது ஃபுல்லா? எனக்கு இது யாருமே சுவிசேஷம் சொன்னது கிடையாது. ஆ. சுவிசேஷம் இந்த கைபிரி அந்த தான். கைப்பிறை தான். நீங்களே போய் படிச்சு ஆமா. நான் அந்த எனக்கு சுவிசேஷம் சொன்னதுன்னா யாரும் சொல்ல முடியும். சொல்லல. ஆ. ஏன்னா சுவிசேஷம் சொல்ல வரவங்கள நான் அடிச்சு, கல்ல எடுத்து அடிச்சு, கம்பு எடுத்து அடிச்சு விரட்டியிருக்கிறேன். ஓ! ஓகே, ஓகே. பயங்கர அவங்கள தொல்லை பண்ணியிருக்கிறேன். ம். யாருமே ஊருக்குள்ள சுவிசேஷம் சொல்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்க வாய்ப்பு மாமா கூட வந்து சொல்லுவாரு. ம். அவர ஏத்துக்க மாட்டேன் நானு. ஓகே, ஓகே. அப்படிதான் வாழ்ந்தேன். ம். குறைஞ்சது ஒரு 19, 20 வயசு வரலையும் 25 வயசு வரலையும் இப்படிதான். ம், ம். எதிர்ப்பா தான் இருந்தேன். நான் பக்திமானா இருந்தேன். ஆ. எல்லா கோயிலுக்கும் போறது, வர்றது. புரியுது. அப்போ வந்து நமக்கு புரியல. இது என்னான்னு புரியாத அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்த வழியிலேயே நம்ம போனதுனால, போயிட்டு இருந்தேன். அது எனக்கு புரியாத போச்சுங்க. ம். ஆனா எனக்கு வந்து சுவிசேஷம்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான். புரியுது. ம். அந்த பெங்களூர்ல கடந்த அந்த கைப்பிரதி தான் என்ன அப்படியே உருவாக்கிட்டு. சரி. அதுக்கு பிறகு நீங்க எப்ப சபைக்கு போக ஆரம்பிச்சீங்க? அதுக்கு எப்படி? பிற்பாடு நானாவே சபைக்கு போனேன். ம். அம்மாட்ட சொன்னேம்மா, இது மாரி இந்துல எனக்கு கல்யாணம் தேவையில்ல. ம். நான் போய் இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிறேன். ம். நானா போறேன் சபைக்கு. ஓ! நான் சபையில சேர்ந்துடுறேன். ம். அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காட்டாலும் பரவாயில்ல ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சபையில சேர ஆரம்பிச்சேன். ஓகே. ஒரு 3 மாசம் சபையில விசுவாசியா இருந்தேன். ம். அப்புறம் என் பாஸ்டர் என்ன பண்ணாரு, நீங்க பைபிள்லாம் எடுத்து வாசிங்க, ம். சங்கீதம் படிங்க ம். அப்படின்னு ஒரு ஒரு வேலைய குடுக்க ஆரம்பிச்சாரு. ம். ம். அப்புறம் தொடர்ந்து படிச்சேன். ஒரு 3 வருஷம் விசுவாசியாவே இருந்தேன். புரியுது. அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு ம். பிசிஐ போனேன். ஓகே. பிலீவ் சர்ச் ஆஃப் இந்தியாவுக்கு போனேன். ஓகே. 3 வருஷம் அங்க பைபிள் காலேஜ் அது படிச்சேன். அது பெங்களூர்லவா? இல்ல இங்க நம்ம படப்பை. படப்பையில. என்ன என்ன பைபிள் காலேஜ்? பிலீவர் சர்ச் ஆஃப் இந்தியா. பிலிவர் சர்ச் ஆஃப் இந்தியா. சரி. ம். ஓகே. அங்க போயிட்டு காஸ்பிள் பாஸ் ஏசியான்னு சொல்றீங்களா ஆ கேரளால. காஸ்பல் ஃபார் ஏசியா. அதுல தான் படிச்சேன் 3 வருஷம். ம். படிச்சு முடிச்சுட்டு கிராஜுவேஷன் வாங்கிட்டு அப்படியே அதே இதுலயே ஊழியத்த ஆரம்பிச்சுட்டேன். சரி, சரி. எந்த ஆண்டு ஆரம்பிச்சீங்க? படிச்சது வந்து 2003 to 2006. 2003, 2006. பிறகு அங்கேயே ஊழியத்த அங்கேயே ஆரம்பிச்சீங்க. ஊழியத்த ஆரம்பிச்சேன். எந்த பகுதியில ஆரம்பிச்சீங்க? எங்க ஊர்லயே ஆரம்பிச்சேன். திண்டிவனத்திலே ஆரம்பிச்சீங்க. திண்டிவனம் இல்லைங்க, ஆ. திண்டிவனம் இல்ல. எங்க சொந்த ஊர் வந்து சீர்காழி. சீர்காழி. ஓகே. சீர்காழில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளார ம். திருமலை வாசல் தாழந்தோணிங்கிற கிராமத்துல சபைய ஆரம்பிச்சோம். ஓகே. ஆ. அங்க இருந்து ஒரு சபையை உருவாக்கி பிசிஐ குடுத்துட்டு, ம். அதுக்கப்புறம் நான் திண்டிவனம் வந்தேன். திண்டிவனத்துக்கு வந்தீங்க. திண்டிவனம் எப்படி வந்தீங்க திடீர்னு? திண்டிவனம் வரும்போது திண்டிவனத்துல வந்து ஒரு பாஸ்டர் ம். ஏஜி சர்ச்சில இருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆ, அத நடத்துறதுக்கு பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஓகே. ம். குடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் அங்க பாஸ்டர் மீட்டிங்ல இருந்து எனக்கு சொன்ன உடனே சரிங்க நான் அங்க நடத்துறேன் ஓகே. அப்படின்னு இங்க அதே வந்து நடத்துறேன். பிசிஐலயே. இல்ல இது நம்பிக்கை ஐக்கிய திருச்சபைன்னு இது ஒரு வேற சபை. வேற ஒரு டினாமினேஷன். ஓகே. அங்க வந்து நடத்திட்டு இருந்தேன். அங்க நடக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தது. ம். அத அப்படியே விட்டுட்டு, இப்ப ம். திரும்ப வந்து இப்ப 3 வருஷமா சத்திய ஜீவமார்க்க திருச்சபை ம். அப்படின்னு சபைய வச்சு இப்போ நடத்திட்டு இருக்கேன். நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திருமணம் எப்ப ஆச்சு? திருமணம் 2000ல. 2000ல. 1/1/2000. ஓ! முதல்ல திருமணம் ஆயிடுச்சு. ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆமா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு திருமணம். ஊழியத்துக்கு போறதுக்கு. ஆமா. ஓகே. ஆமா. அவங்களும் வந்து ஊழியத்துக்குலாம் சம்மதிச்சாங்களா? அவங்களும் வந்து ஃபுல்லா ஃபேமிலி எல்லாமே கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். அவங்க ஊழியத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. பைபிள் காலேஜ் போறேன். திருமணமாகி பைபிள் காலேஜ் அனுப்ப நெறைய பேர் யோசிப்பாங்க. திருமணமாகி 2 குழந்தை பிறந்த பிற்பாடு தான் பைபிள் காலேஜ் போனேன். அப்படிதான். ஓகே, ஓகே. அதுக்கெல்லாம் அனுமதிச்சாங்க. நல்லா அனுபவிச்சாங்க. ஓகே, ஓகே. இன்றைக்கு நீங்க வந்து இப்போ உங்களுக்கு வருகிற எதிர்ப்புகள், ஏன்னா நீங்களே வந்து ஊழியத்துல எதிர்த்தலாம் நின்னீங்கன்னு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு எதிர்ப்பு வருதா? உங்கள மாதிரி ஆட்கள சந்திக்கிறீங்க. இப்போ எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா கம்பு வச்சு விரட்டிருக்கேன்றீங்க. நிறைய ஊருக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய இப்ப எதிர்ப்புகள் அத பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அத பார்க்கும்போது நான் வெட்கப்படுறேன். ஏன்னா ம். நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாரி. அதனால நம்ம வர்றத வந்து சகிக்கிறதுக்கான சகிச்சுக்கிறோம். ஒரு பொறுத்துக்கிறோம். பொறுத்துக்கிறதுக்கும், சகிக்கிறதுக்கும் கடவுள் ஒரு பலன குடுக்குறாரு. ம். இப்ப போன வருஷத்துல 2025ல பாத்தீங்கன்னா, ஆ கிதியோன் பைபிள் குடுக்குறாங்க. மிடாய்ல இருந்து வந்தாங்க. ம். அந்த பைபிள் குடுக்க வரும்போது, நான் ஊழியம் செய்ற இடத்துலயே ஒரு தம்பி வந்து ம். அடிச்சுட்டாப்புல பாஸ்டர. ஓ! குடுக்கக்கூடாது ம். அப்படி சொல்லி அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தம்பி, சர்ச் தம்பி அவன் கூட போனான். அப்போ வந்து அவன் பேர் ஸ்டீபன் தான் அவன் பேரும். அவன் வந்து அந்த பையன் வந்து கத்திய கழுத்துல வச்சுட்டான். ஐயய்யோ! அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு அத சமாதானப்படுத்தி, அப்புறம் கொண்டு வந்துட்டோம். ம். அது மாரி எதிர்ப்புகள்லாம் இருக்கு. ம். அப்புறம் நாங்க இது கைப்பிரதி ஊழியம் குடுக்குறது பார்த்தீங்கன்னா, மலை மேல போயிட்டு, ம். அதாவது ஆம்பூர் மலை, ம். ஜவ்வாது மலை, ம். ஆதிவாசி மக்கள் மத்தியில குடுக்கும்போது, ஓகே. அங்கேயும் நெறைய எதிர்ப்புகள் வரும். ம். அதெல்லாம் சாதாரணமாலாம் சமாளிக்க முடியாது. ம். இருந்தாலும் நாங்க எல்லா பொறுமையா இருந்து அந்த காரியத்தை செய்யணும் ம். அப்படிங்கிற மாரி உள்ளாரயே விட மாட்டாங்க அங்க ஏரியாலாம். ஓ! ஜவ்வாது மலைலாம் உள்ளார ஏறியே போ முடியாது. ஓ! அதே மாரி ஆம்பூர் மலை ரொம்ப மோசமா இருக்கும் ஆ. மக்கள். ம். அப்படி போம்போது ஏதாவது நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஓ! அத குடுத்தா தான் அவங்க வந்து அவங்க மனசு அமைதியாகும். அப்ப ம். குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர பத்தி சொல்லும்போது,
கொஞ்சம் ஏற்றுப்பாங்க. 40 வருஷமா சில பேர் அங்கே இருக்கிறாங்க. ஓ! 40 வருஷம் 4 தலைமுறை 7 தலைமுறை ஆ. அப்படி மக்கள் அங்கே வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஓ! சரி, சரி. மலையிலேயே. மலையிலேயே அதை விட்டு ஏன் கீழே வர மாட்டேங்குன்னு சொன்னாக்கா அதெல்லாம் அவங்க பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் எனக்கு சொந்தம். 5 மலை 6 மலை சொந்தமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓ! அதை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்து பொருள் வாங்கிட்டு மேலே போவாங்க. அட கடவுளே! பஸ் போக முடியாது, வேன் வண்டி டூ வீலர் போக முடியாதுங்க. ஆ. அவ்வளோ மோசமான மேலே ஏறவும் கஷ்டமா இருக்கும், அதே மாதிரி கீழே இறங்கவும் கஷ்டமா இருக்கும். அவ்ளோ கஷ்டப்பட்டு அங்கேயே அங்கேயே தான் இருப்பாங்க. ஆ. அந்த மக்களை எப்படியும் வெளியே கொண்டு வரணுங்கிற வாஞ்சை தான் எனக்கு நிறையா. ஓகே. ஆனா அவங்க வரமாட்டாங்க. அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் அந்த எடுக்கலையா? ஓடு பெட்டி எடுத்துட்டு போகும்போது மட்டும் தான் போவாங்க ஆளுங்க. ஓகே. மற்றபடி நாங்க தான் ஸ்கூல் நடத்துவோம் அங்க போனா. ஓ! ஸ்கூல்னா அவங்களுக்கு சொல்லி பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நம்ம பாடத்தை சொல்லிடுவோம். பைபிள் சொல்லுவோம். சொல்லிக் கொடுப்போம். சண்டே கிளாஸ் நடத்துவோம். வசனம் சொல்லிக் கொடுப்போம். அப்படி நடத்துவோம். ஸ்கூல்ல அப்படியே வாத்தியாரை விட்டுட்டு வெளியே வந்துருவாரு. நாங்க நடத்துவோம். ஓகே. அப்படி இருக்குங்க. புரியுது, புரியுது. என்னுடைய பேர் வந்து ஸ்டீபன் ராஜ். என் பையன் ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஓகே. வீட்டம்மா இருக்காங்க. அவங்க பேர் பியூலா. ம். எங்க பையன் பேர் வந்து பிரவீன் ராஜ். ஓகே. பாப்பா பேர் வந்து மனுஷியா. ஓகே. அவர் என்ன பண்றாரு? பையன் என்ன பையன் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு ம். பிகாம் படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு இப்போ சும்மா வீட்டில் இருக்காரு. ஓகே. அடுத்து பாப்பா வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க. ஓகே. படிச்சு முடிச்சிட்டாங்க. சரி, சரி. கிளை சபைகளுமா ஏதாவது இல்ல கிளை சபை இல்லைங்களா. இப்போதான் 3 வருஷமா இப்போ ஒரு முதல் சபையே நடத்திட்டு இருக்கேன். நடத்திட்டு இருக்கீங்க. ஓகே. இப்ப எத்தனை பேர் கிட்ட வராங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் இருக்காங்க 3 வருஷத்துல. ஓகே. 21. திண்டிவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆகுது. ஓ! சரி. அந்த சபையில ஒரு குறைஞ்சது ஒரு 115 பேரோட விட்டுட்டு வெளியே வந்தேன். ஓ! சரி, சரி. ஓகே. உருவாக்கி விட்டு ஆமா. சின்ன பிரச்சனைனால. சரி, சரி. ஆனா நெறைய பேர் அந்த சபையிலயும் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலேருந்து இயேசு ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த திண்டிவனம் பகுதியிலாம் ஊழியம்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? இப்ப மக்கள்லாம் எப்படி ஏத்துக்கிட்டு இருக்காங்களா? எப்படி எப்படி போயிட்டு இருக்கு ஊழியம்? ஒரு சில ஏரியாவுல ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ம். ஒரு சில ஏரியாவுல பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் இருக்கும். ம். தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு ரேர் ஆயிடும். வரமாட்டாங்க. ம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பின்தொடரணும் போயிட்டு. ஓகே. பின்தொடர்ந்தாலும் வருவாங்க. அவங்க எதிர்பார்த்தது முடிஞ்சிட்டுன்னா, அப்புறம் மறந்துடுவாங்க. மாட்டாங்க. ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு வருவாங்க. வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அந்த மாதிரி. அந்த மாதிரி. ஸோ சரி. நீங்க வந்து இப்போ உங்களுடைய வீட்ல வந்து நீங்க ஆண்டவர் ஏத்துக்கிட்டதுனால எதிர்ப்புலாம் எதுவும் இல்லையா? இல்லைங்க. எங்க வீட்ல யாருமே ஏன் அங்க சர்ச்சுக்கு போறேன்னு யாரும் கேட்கல. உங்களுடைய சகோதரி ஏத்துக்கிட்டாங்களா? உங்க சகோதரியா உங்க கூட பிறந்தது? அண்ணன் தம்பிங்க 2 2 தம்பிங்க. 2 தம்பிங்களும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப எல்லாருமே மனம் திரும்பி ரசிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. பாதி பேர் எங்க குடும்பத்துல ரசிக்கப்பட்டாங்க. ஓ! வெரி குட். சூப்பர். நான் தான் ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்டேன். எங்க அம்மா ரசிக்கப்பட்டாங்க. அப்புறம் தம்பிங்க. அப்புறம் எல்லாருமே சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பா குடும்பம், பெரியப்பா குடும்பம் எல்லாருமே அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. ஓகே. ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுத்திருந்தாரு. எங்க சித்தப்பா பொண்ணுக்கு வந்து உடம்பு முடியாம இருந்தது. ம். நீங்க போய் ஜெபம் பண்ணு வாப்பான்னு என்ன கூப்பிட்டு இருந்தாரு. போய் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடும் ஜுரம் அங்க விட்டுடுச்சு. நைட்டுக்குள்ள அடிச்ச ஜுரம் வீட்டுக்கு வந்தவொடனே விட்டுடுச்சு. என்ன சும்மா தானே சுத்திட்டு இருந்தான், இவன் போய் ஆண்டரை ஏத்துக்கிட்டு பிற்பாடு இப்ப ஆண்டர் இவன் சொன்னி ஆண்டர் கேட்கிறாரேன்னு சொல்லி அவங்க எங்க சித்தப்பாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த பிற்பாடு அவங்க குடும்பம் ஃபுல்லா ரசிக்கப்பட்டு இருந்தாங்க. அடுத்தது எங்க சித்தப்பா இன்னொரு சித்து மொத்தம் 5 பேர். 5 பேர்ல 3 குடும்பம் ஏத்துக்கிட்டாங்க ஆண்டவரை. இதெல்லாம் பெரிய விஷயம். இதுவே பெரிய அதிசயம் தான். இன்னும் இதுல நீங்க தேவராஜ்யத்துல 115 பேர்கிட்ட நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. திருச்சபையில் இல்லைனாலும் அந்த ஊழியத்தை வந்து மிக சிறப்பாக அதுல நிறைய பேர் வந்து முதல் தலைமுறையினா கூட இருப்பாங்க இல்லையா? முதல் தலைமுறையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களா இருப்பாங்க. உங்களுடைய திருச்சபையில் இருக்கிறவங்க வந்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களா? எல்லாருமே முதல் தலைமுறை தான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம். அதாவது உங்களை போன்ற ஒரு 21 பேரை நீங்க கர்த்தருக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். உங்களுடைய எதிர்கால தரிசனம் என்ன? எதிர்கால தரிசனம் பார்த்தீங்கன்னா, மனநோயாளி இருக்கிறாங்களே, மனநோயாளிக்கு அவங்களுக்கு ஒரு ஆசிரமம் கட்டுற மாதிரி கட்டி அவங்கள உள்ள நடத்தணும். ஓகே. அதான் என்னோட எதிர்கால தரிசனம். ஏன் அந்த பாரம் வந்துச்சு? அது ஏன்னு கேட்டீங்கன்னா, திண்டிவனத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அந்த மனநோயாளி வந்து ரொம்ப சீர்கெட்ட நிலைமையில இருப்பாங்க. ரோட்ல உட்காந்துருப்பாங்க. எல்லாம் கடைசி எண்டு தான். விழுப்புரத்துல இருந்து வரவங்க, செஞ்சில இருந்து வரவங்க, இப்படி எல்லாம் ஜங்ஷன் திண்டிவனம் வந்து அங்க வந்து நிறைய மனநோயாளி பார்ப்பேன். அப்ப நான் வாரத்துல இது ஒரு இதாவ செஞ்சேன். வாரத்துல ஒரு நாள் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த மனநோயாளிக்கு. அப்புறம் ஒரு நாள் எங்க பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்பி வரும்போது நல்ல மழைங்க. அந்த மழையில அந்த குளிர் தாங்க முடியாம சாலம் இருக்குல்ல சாக்கடை கீழே அதுக்குள்ள போய் படுத்துட்டான். என்ன போகும்போது இருந்தவன் காணும், திரும்ப வரும்போது காணும்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஆளு கீழே இருக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு
அவனுக்கு தேவையான துணிலாம் எடுத்துக்கிட்டு வந்து ம். அவனை அதே இடத்துல ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு தல்லாம் தோட்டி விட்டு ஓ, அவனுக்கு டீலாம் பெரிய கொடுத்து விஷயங்க ஐயா, பெரிய டீ விஷயம். வாங்கி வந்து கொடுத்து அவனை அந்த இடத்துல உட்கார வச்சு வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, அவன் சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆமா, ஆமா. அதனால அவனை பராமரிச்சான். நான் மட்டும் என்னால் செய்ய முடியும். பெரிய இன்னொரு ஒரு ஆள் பண்ண முடியாது. ஒரு ஒரு பெரிய நீங்க சொன்ன மாதிரி ஆசிரமம் மாதிரி அமைச்சு அவர்களை பராமரிக்கணும். ஆட்டோ ராஜான்னு ஒருத்தர் பெங்களூர்ல பண்றாரு. ம், மிக சிறப்பா பண்றாரு. ஒரு ஆட்டோக்காரர் அவர் பேரு. ஒரு ஆட்டோக்காரனை ரோட்ல பார்த்து ரோட்ல ஆட்டோல போகும்போது பரிதாபமா கிடந்ததை பார்த்து ஒருத்தர் பராமரிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பாரதிய ஜனதா கவர்மெண்ட் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அவங்க வந்து ஆதரிக்கவே மாட்டாங்க. அவங்களே வந்து முதலமைச்சர் வந்து பாராட்டி முதலமைச்சர் இடம் கொடுத்திருக்காரு. ம். ஏன்னா ஒரு தன்னலமற்ற பேனெல்லாம் எடுத்து விட்டு ரொம்ப அழுக்கு கிட்ட புண்ணெல்லாம் இருக்க மறந்து, முடியாது. நாற்றம் அடிச்சு அவங்களெல்லாம் ராட்டோ ராஜா அவர் வந்து தன் கையாலே எல்லாமே கிறிஸ்துவனுடைய அவர் சொன்னாரு, அவனை என் சாயல் என் சகோதரன் ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி தாண்டி போக முடியும்? இந்த ஆட்டோ தாண்ட மனைவி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா ம், போறப்பெல்லாம் ஆட்டோல யாராவது பிடிச்சிட்டு வந்துருக்காங்கன்ட்டு இன்னைக்கு மனைவியும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க யாருமே புரிஞ்சுக்கல. ம், கூட பிறந்தவங்க பிள்ளைங்க ஏன்னா அழுக்கானவங்க எல்லாம் குத்திக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு இப்படிலாம் பண்ணி இல்ல நான் எப்படி தாண்டி போக முடியும், நான் எப்படி தாண்டி போக முடியும்னு சொல்லி இப்ப நீங்க செய்யறேன்னு சொல்றீங்க இல்லையா, இது எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. அது ஒரு அழைப்பு. அந்த அந்த கிறிஸ்துவனுடைய இதே இருந்தாதான் அப்படி. ஏன்னா எத்தனையோ பேர் தாண்டி தான் போறோம். ஆமா. எல்லாருக்கும் வருத்தம் இருக்கும். ஆனா வந்து அதை செய்யணும்னு மெனக்கெடல். திரும்பி வீட்டுக்கு வருத்தப்படுவாங்க, ஆண்டவரே பாருங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு போய் திரும்பி வந்து அவர்களை கவனிக்கிற அது நிச்சயமா கனப்படுத்துவார். இப்படிப்பட்ட பாரம் இருக்கிறவர்கள் வெகு சிலர். அதனால இது ஒரு இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்த எனக்கே செய்த எனக்கே ஆண்டவர் செய்தார். சொல்றாரு. நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான வழிவாசல்களை கண்டிப்பா திறப்பாரு. மற்றபடி இந்த கிளை சபைகள்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கிளை சபையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ வந்து எங்க சபையில் இருக்கிற விசுவாசிங்களே என்ன பண்றோம்னா 5 தலைவரை ஏற்படுத்துறோம். ம், 5 தலைவரை ஏற்படுத்தி 5 கிராமங்களுக்கு போய் 5 ஜெபக்குழு நடத்தணும். ம், ம், 5 ஜெபக்குழு நடத்துறது நீங்க தான் நடத்தணும், நான் வரமாட்டேன். ம், நீங்க ம், தான் போய் நடத்தணும். ஆனா உங்களுக்கு ட்ரைனிங் ஃபுல்லா சர்ச்சில் கொடுத்துருவோம். ம். அவங்க போய் 5 ஜெபக்குழு நடத்தி அங்கே இருந்து ஆத்துமாக்களை சபை கொண்டு வரணும். கொண்டு வரணும். ஓகே, ஓகே. அதுதான் அடுத்த கட்ட அடுத்த கட்ட முயற்சி அதுங்க. முயற்சி. அடுத்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசி 1 மாதத்துக்குள்ள ஒரு சபைக்கு ஒரு புதிய ஆத்மாவை கொண்டு வரணும். குட். அப்படி வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. 2030க்குள்ள 100 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆமென். அப்படியே நடக்கட்டும். அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இதுவரையும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். நைட்டு ஜெபத்துல கூட அது கான்ஃபரன்ஸ் கால் எல்லா விசுவாசியும் போட்டுருவோம். ம், நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு 8 8 மணிலேருந்து 9 வரையும் நடக்கும். ம். அவங்க அந்த ஜெப குரூப்லாம் நடத்துவாங்க. சூப்பர். வெரி குட். நிச்சயமாக உங்களுடைய தரிசனம் எல்லாம் நிறைவேற, முக்கியமாக நீங்கள் விரும்புகிறபடி அந்த கைவிடப்பட்ட மனநோயாளிகளுக்கு ஒரு ஒரு ஆதரவு அளிக்கிற ஒரு நல்ல ஒரு இல்லத்தை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரமும், மனுஷர் கண்கள தயவும் ம். எல்லாம் கிடைக்கும்படி நான் வாழ்த்துறேன். நீங்க சொல்லுங்க. ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறத நீங்க சொல்லுங்க. மனசு பாசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பிரச்சனை வந்தது அதுதான். ம், வேற ஒண்ணும் இல்ல. ம், ஆனா வந்து ஆண்டவர் வந்து திண்டிவனத்துக்கு அழைச்ச நோக்கத்த நிறைவேத்தணும். ம். அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ குறைஞ்சது 5 சபைய நான் சொந்தமா கட்ட ஆரம்பிக்கிறோம். ஆமென். 1. ம், அந்த 5 சபைக்குள்ள ஆத்துமாவ ஆண்டவர் கொடுக்கணும் 2. ம், அடுத்தது நான் ஒரு சில பாடல்களும் எழுதியிருக்கிறேன் ம். சொந்தமாவே. ஓகே. அந்த 5ஓட இன்னும் ஒரு 5 பாட்ட எழுதி, ம், திரும்ப என்ன பண்ண நம்ம ஒரு ஆல்பம் பண்ற மாரி ஒரு ஐடியா இருக்கு. ஓகே. அத நம்ம செய்யணும். ம், இதுதான் இப்ப சூழ்நிலை, என்னோட சூழ்நிலை. ஓகே. ஆனா இன்னும் வந்து ஊழியத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்னை போல அநேகரை நான் உருவாக்கணும். ம். கரெக்ட். என்னை போல உருவாக்கணும். ம். உருவாக்கி கடவுள் சமூகத்துல அவங்கள வந்து நிலைநிறுத்தணும். இப்படி தரிசனம் இருக்கு. இப்படி ஒரு பைபிள் தரிசனம் காலேஜ் இருக்கு. மாதிரி ஆரம்பிக்கிற ஏதாவது திட்டங்களோ? பைபிள் காலேஜ் மாரி ஆரம்பிக்கிற திட்டம் அந்த நமக்கு இல்லைங்க. திட்டம்லாம் இல்ல. ஏன்னா நமக்கு அந்த மாரி ஐடியாவும் இல்ல. ம், என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாரி மனநோயாளிகளுடைய காரியத்த நம்ம நோக்கி பார்க்கணும். பார்க்கணும். அதே போல மீனவர்களுக்குள்ள சுவிசேஷம் கொண்டு போகணும். ஓகே, ஓகே. அங்க மீனவர்கள்லாம் கொண்டு போனீங்க. நாங்க இருந்த சீர்காழி இருந்த ஏரியா ஃபுல்லா மீனவர் தான். ஆனா அங்க போய் பார்த்தீங்கன்னா, உள்ளார ம், மீனவருக்குள்ளார போவே முடியாது. சுவிசேஷம் சொல்லவும் முடியாது. அப்படி யாரோ ஒருத்தர் ஏத்துக்கிட்டு வந்தாலும், ம். அவங்கள வந்து அந்த ஊர் புறக்கணிச்சிரும். ஓ, அது சமுதாயம் ஊரோடு தள்ளி வச்சிரும். புறக்கணிச்சிரும். அவங்க வந்து இப்ப வேலைக்கு போகும்போது, இல்ல கடல்ல மீன் வேலைக்கு போகும்போது அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஓ, அதுக்குன்னே பயந்துகிட்டு இயேசுநாதரை ஏத்துக்கிறது இல்ல அவங்க. புரியுது, புரியுது, இப்ப சுவிசேஷம் வந்து நமக்கு வந்து மீனவர்கள் பக்கம் போகணும். புரியுது. இப்ப சிட்டில இருக்கிறவங்கலாம் சிட்டிலே இருந்துடுறாங்க. கிராமத்துல இருக்கிறவங்க கிராமத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி போயிடுறாங்க. ம். ஆனா ரொம்ப நெருங்கி இருக்கிற, அதாவது நொறுங்கி இருக்கிற மக்கள் மத்தியில போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. குறைவா இருக்கு. இன்னும் தமிழ்நாடே இப்படி இருக்கும்னா, வட இந்தியா எப்படி இருக்கு யோசிச்சு பார்க்கும்போது,
தமிழ்நாட்டில் தான் பரவலா நற்செய்தி பரவி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க சொல்ற ஜவ்வாது மலை கதையும், ஆம்பூர் மலை கதையும், இந்த மீனவர்களுடைய கதையெல்லாம் கேட்கும் பொழுது, இன்னும் சுவிசேஷம் வந்து பரவாமல் இங்கும் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இருக்குங்க. ம், அது மலைவாழ் மக்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, அவங்க கல்ச்சரே வித்தியாசமா இருக்கும். ம், ம். அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேற. ஓ! நம்ம வாழ்க்கை முறை மேல இருக்காது. ஓகே. அவங்க வாழ்க்கை முறையே வேற. ஆ. அதெல்லாம் மாத்தணும்னா இப்போ ஒரு ஆளு 2 ஆள் போனாலும் மாத்த முடியாது. ஓ! அவ்வளோ ஒஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ம். பாவமான நிலைமையில இருக்கும். அவங்க வாழ்க்கை முறையெல்லாம். அப்பா! அத சொல்ல முடியாது நம்ம. இப்ப சொன்னா ம். அது அவங்களுக்கும் பாதிப்பு வரும் டிவில பாதிப்பு போட்டா. வரும். ஓகே. அதனால அந்த மாரி சூழ்நிலை மக்கள் இருக்கிறாங்க. ம். அவங்கள வந்து மனம் மாத்துறதுக்கு போனா இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாராலயும் முடியாது. முடியாது. நிச்சயமா முடியாது. சுவிசேஷகர் தான் போணும். ஒரு ம். பாஸ்டர் தான் போணும். ம். அப்படிப்பட்ட போனவங்க தான் அவங்க மனம் திரும்புறது நல்லாருக்கும். புரியுது, புரியுது. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர்களிடத்தில போய் சொல்வதற்கு கர்த்தர் அதனால தான் ஆண்டவர் சொன்னதுடைய ஜெப குறிப்பு இன்னும் முழுமையாக பதில் அளிக்கப்படாத ஒரு ஜெப குறிப்பு. அறுவடைக்கு ஆட்கள் அநேகம் தேவை. அநேகமா அறுவடையோ இருக்கிறாங்க. மிகுதி, ஆட்களோ மிக குறைவு. குறைவுங்கிற மாரி. அறுவடைக்கு எஜமானன் ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்ன்னு சொன்ன மாரி, ம். இன்னும் அந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரல. ஏன்னா இந்த மக்களை எல்லாம் பார்க்கும்பொழுது, இன்னும் செல்ல வேண்டியவர்கள் நிறைய ம். இருக்கிறார்கள். எங்க திருச்சபை குறைபடுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா, இத்தனை கிறிஸ்தவர்கள் சிட்டியில இருக்கிறோம். இத்தனை திருச்சபைகள் இருக்குன்னு சொல்றோம். சென்னையில மட்டும் 2500 திருச்சபைகள் இருக்கும். இருக்குதுன்னு சொல்றாங்க. மொத்த தமிழகத்திலும் ஒரு 6000 முதல் ஒரு 7000 திருச்சபையாவது இருக்கும். ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் வந்த பின்னும், இன்னும் நற்செய்தி போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? முதல் காரணம் சுயநலம். சுயநலம். மெயின் வந்து ஊழியம் போவாத காரணம் சுயநலம் ஃபர்ஸ்ட்டு. நல்ல. அதாவது ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிற காரியம் அது. ம், ம். சபை நடத்துறாங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற காரியம் சுயநலம். ஓகே. இத மட்டும் அவங்களுக்கு மாத்திட்டாங்கன்னா, ம், ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. இப்ப நானே சுவிசேஷத்துக்கு போறேன்னு வச்சுக்கங்களேன், ம், என்ன நீங்க புதுசா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ம். இதெல்லாம் எந்த காலத்துல செய்ய வேண்டிய வேலை, இந்த காலத்துல போய் செய்றீங்க? ஆ. நம்ம போற அந்த மோட்டிவேஷன் அவங்க கட் பண்ணிடுவாங்க. அதே அவங்களே நிறுத்திடுவாங்க. நிறுத்திடுவாங்க. அவங்களும் செய்ய மாட்டாங்க. அவங்களும் செய்ய வரமாட்டாங்க. நம்மளையும் செய்ய விட மாட்டாங்க. ஆ. அப்படியே செஞ்சு ஆத்துமா வந்துட்டுனா வந்துருமா அதுல ஆத்துமா? இந்த கைப்பதி குடுத்தால வந்துருமா? வந்தா என்ன வரலன்னு உங்க கடமை என்ன? நம்ம கடமை நம்ம ரட்சகர் கிடையாது. ரட்சகரை அறிவிக்கிறவர்கள். ஆமா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்துல ஏற்றுக்கொள்ளணும், தூசிய தட்டிட்டு அடுத்த கிராமத்துக்கு போன்னு சொல்றாரே ஒழிய, நீ சுவிசேஷம் அவன் தூசிய தட்டினா என்ன? ஏற்றுக்கொண்டா என்ன? உங்கள ஏற்றுக்கொள்றவன் என்ன ஏற்றுக்கொள்றான். உங்கள ஏற்றுக்கொள்ளலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வீடோ, ஒரு தெருவோ, ஒரு கிராமமோ நம்ம திரும்ப திரும்ப போய் ஏற்றுக்கொள்ளலைன்னா அது அவங்களுடைய தெரிந்தெடுப்பு. ஆமா. ஆனா போவே இல்லைன்னா என்ன? அது நம்ம பொறுப்பு தானே. இப்ப நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ம். வந்து ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் வந்து உயிரோட இருக்கிற காலத்துல கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் இருந்து ஜனங்க வந்தாங்க தேடிக்கிட்டு. ஆமா. அது மாரி நம்மளையும் தேடிட்டு வரட்டும். 60 கிலோமீட்டர் வரட்டும், 600 கிலோமீட்டர் அதே மாரி வரட்டும். இருந்தா நம்ம அப்ப எப்படி அப்ப எல்லாமே எருசலேம்ல இருந்திருக்கலாமே. தமிழகத்துக்கு தோமா வந்திருக்க வேண்டாம். சுவிசேஷம் எப்படி பரவறதுக்கு நம்ம வழி எல்லாம் இல்லைங்க. எருசலேமுக்கு போய் இயேசு கேட்டு வந்திருக்கலாமே. இந்த மாரி இவங்களே இருக்கும். இவங்களுடைய கடைஞ்செடுத்த சோம்பேறித்தனத்திற்கு உழைக்காமல் கர்த்தருடைய ஏன்னா இத்தனை அப்போ அப்போ கடல் கடந்து வந்த தோமா பைத்தியக்காரரா? இல்லைங்கேரி. வில்லியம் கேரி என்ன பைத்தியக்காரரா? இவங்க எல்லாருமே முன்பு விதைத்த தன்னுடைய ஜீவனை கொடுத்த மிஷினரிகள் எல்லாம் வந்து முட்டாள்களை போல சொல்றாங்க. இது என்ன ஒரு நூதனமான உபதேசம். ஆமா. ஜெபம் பண்ணா வருவாங்க. அப்படியே இயேசு கிறிஸ்து சொன்னாரா? நீங்க அப்படி எல்லாரும் சொல்லவே இல்லையே. வீடுகளுக்கு போய் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா நாட்டிலிருந்தும் வந்து அவர்களே இயேசுவை கேட்டுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போவார்கள்ன்னு சொன்னார் ஆண்டவர். இதுதான் இப்ப பரவலா இருக்கிற ஊழியர்கள் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சுயநலம். இயேசு போனாரு. தெரு தெருவா போனாரு. குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வர முடியாது. இயேசு குஷ்டரோகிகளை தொட்டாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ம். அவர் பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற இருக்கணும். குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துக்கு போனாருன்னு அர்த்தம். ஏன்னா குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வர முடியாது. ஆமா. ஒரு குஷ்டரோகி இயேசு தொடணும்னா, இயேசுவே ஊருக்கு வெளியில தான் போய் போய் தொட்டு தானே ஏன்னா அந்த ஆகணும். காலத்துல இருந்து பாளையத்துக்கு புறம்பே தான் வச்சிருப்பாங்க. ஆமா. ஊருக்குள்ள குஷ்டரோகியை விட மாட்டாங்க. ஒரு இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கணும்னா, இயேசு ஊருக்கு வெளியில போணும். அதுவும் யாருமே வரமாட்டாங்க. அதாவது சமாரியா பெண்ணோடு பேசினாரு. ஆமா. சமாரியன் வீதிகளுக்கு மாட்டாங்க. கீழ் ஜாதிக்காரங்க வீட்டுக்கு தெருவுக்கு போக மாட்டாங்க. இல்லையா? அவர் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சமாரியர்கள். அந்த இடத்துக்கு இயேசு சென்றாரு. இது ரொம்ப நூதனமான ஒரு உபதேசமா இருக்கு. இப்ப நெறைய இடங்கள்ல இப்ப சுவிசேஷம் நின்னுருக்கு. ஐயோ! இது பெரிய வேதனை. சுவிசேஷம் வாய் வழியும் சொல்றதில்ல, கைவிரதியும் குடுக்கறதில்ல. பிஜேபியும் நிறுத்தல, ஆர்எஸ்எஸ் இவங்களே நிப்பாட்டுறாங்க. இவங்களே நிப்பாட்டி அடி வாங்குறதுக்கு பயந்துட்டே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டாங்க. அதுதான் மெயின் காரணம். சபைகள் வளர்ச்சி அடையாத காரணமும், மக்கள் ரட்சிக்கப்படாத இருக்கிறதுக்கு காரணமும் ம். இதான் மெயின் காரணம்.
இது ஒரு நூதனமான உபதேசம். நம்ம ஜெபம் பண்ணா எல்லாம் நம்மள தேடி வந்துட்டு ஏன்னா ரட்சிக்கப்பட்டு ஏசுனார் பவர்ஃபுல் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா, அதனால காந்த மாதிரி இழுத்து வந்து கீழே காந்த விட்டுருவாரு. மாதிரி இழுத்து ஒண்ணு வந்து கொடுத்து அதை எதிர்பார்க்கறாங்க அவங்க. ஆண்டவர் புறப்பட்டு போய் சந்தி, எருசலேம் போ, பூமியின் மூலை எங்கும் போ அப்படின்னு சொன்னாரு அவரு. ஆகவே நிச்சயமாக உங்களுடைய எல்லா ஊழியத்துக்குள்ள இருக்கிற வாஞ்சைகளும் நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. தேங்க்யூ. பிரியமானவர்களே, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி என்று வேதம் சொல்லுகிறது. காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற முடியாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வீதிகளிலே காணப்படுகிற மன நோயாளிகள், பிச்சைக்காரர்கள், குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்கள், மனம் குழம்பி இருக்கிறவர்கள், ஆதரவற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சியோடும், கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஊரை விட்டு புறம்பே தள்ளி இருக்கிறவர்கள், மலைவாழ் மக்கள், அடிப்படை வசதி கூட இல்லாதவர்கள், மருத்துவ வசதி இல்லாதவர்கள், கல்வி வசதி இல்லாதவர்கள், நாகரிக வாழ்க்கை இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அதற்கான முயற்சிகளையும் எடுத்து வருகிற ஒரு நல்ல ஊழியரை நாம் சந்தித்தோம். பிரியமானவர்களே, சொகுசாய் வாழ்வதற்கும் சுயநலமாய் வாழ்வதற்கும் கிறிஸ்து நம்மை அழைக்கவில்லை. இந்த அன்பை சொல்லாலும் செயலாலும் நாம் பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய அழைப்பாக இருக்கிறது. சொல்லால் காண்பிப்பது எப்படி? கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்கு சொல்வது, நற்செய்தியை சொல்வது. செயலால் காண்பிப்பது என்ன? அருமையான ஊழியர் செய்தது போல, அந்த ஆதரவற்றவர்களுக்கு அன்பு காண்பித்ததை போல அதை செயல் வடிவம் கொடுத்து நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை திருச்சபை சுவிசேஷம் அறிவிக்கிற பணியை மறந்து சொகுசாய் வாழுகிற பாவத்தை செய்யுமானால் அதிலிருந்து திருச்சபை மனம் திரும்ப வேண்டும். சுயநலமாய் வாழ்வதை விட்டுவிட்டு ஜெப போர்வையிலே ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு சாக்கை கண்டுபிடித்து அதிலே கிறிஸ்துவனுடைய பணியை செய்யாமல், நற்செய்தி அறிவிக்கிற பணியை செய்யாமல் இருந்தால் அதிலிருந்து, அந்த மாய்மாலத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவனுடைய அன்பை எங்கும் சொல்வதற்கு நாம் அனைவரும் நம்மை அர்ப்பணிப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.